ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்கல. ஆனா வந்து திங்கக்கிழமை சாயந்தரத்துல இருந்து செவ்வாய்க்கிழமை மதியம் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அதுதான் அந்த விளாக்ல இருக்க போகுது. திங்கக்கிழமை சாயந்தரம் ஒரு 4:30 போலதான் கம்பு தோசை மாவு அரைக்கலாம்னு சொல்லிட்டு ஊற போட்டேன். ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வேலையெல்லாம் பண்ணேன். சிறுதானிய தோசை எல்லாம் வந்துட்டு சீக்கிரமே புளிச்சிரும். ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சாலே போதும் அப்படிங்கிறதுனால ஈவினிங்கா தான் ஊற வச்சேன். நைட் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அதோட அளவு மட்டும் நான் மென்ஷன் பண்றேன். 1.5 கப் கம்பு, 1/2 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து, கொஞ்சமா வெந்தயம். இதை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற போட்டு வச்சிருங்க. 4 மணி நேரம் ஊறினாலே போதும். இந்த மாவுன்னு இல்ல, சிறுதானியம் போடுற எந்த மாவு நீங்க அரைச்சாலுமே 4 மணி நேரம், மேக்சிமம் 5 மணி நேரம் அவ்வளவு ஊற போட்டாலே போதும். அதுக்கு மேல நீங்க ஊற போட்டீங்கன்னா அது ரொம்ப புளிச்சு ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நீங்க மாவு ஊற போட்டுட்டீங்க, ரொம்ப நேரம் ஆயிட்டு உங்களால இப்போதைக்கு அரைக்க முடியாது, இன்னொரு 2-3 மணி நேரம் கழிச்சுதான் அரைக்க முடியும்னா நீங்க ஊற போட்ட அந்த பொருள்ல இருக்க தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அந்த ஊற போட்ட உளுந்து அரிசி எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க அரைச்சுக்கோங்க. இப்படி நீங்க பண்ணும்போது நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சா ஒரு மாதிரி புளிச்சு ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகாது. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். மாவு அரைச்சு முடிச்சுட்டு இந்த பித்தாளை பாத்திரத்தை தான் விளக்குறதுக்கு ரெடியான. இப்படி இருந்த பாத்திரத்தை நான் வந்துட்டு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா இந்த மாதிரி பலன்னு ஆக்கிட்டேன். பேசிக்கலியாவே நான் வந்துட்டு ஒரு பெரிய சோம்பேறி. அதனால நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டு தேய்ன்னு தேய்க்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். நான் வந்து எவ்வளவு சிம்பிளா என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இது சாமி பாத்திரங்கிறதுனால அதுல இருக்க எண்ணெய், குங்குமம், அந்த சந்தனம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணணுங்கிறதுக்காண்டி சும்மா தண்ணியில வந்துட்டு நல்லா அலசி லைட்டா சோப் போட்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஒரு பக்கெட்டு இல்ல ஏதாவது ஒரு பாத்திரத்துல வந்துட்டு நீங்க இந்த விளக்க போற பாத்திரம் எல்லாம் மூழ்கிற அளவு தண்ணி வச்சுக்கோங்க. அதுல வந்து புளி, ஃப்ரெஷ்ஷான புளி போடணும்னு அவசியம் இல்ல. நம்ம இந்த ரசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு மீந்து போன புளி வச்சிருப்போம்ல, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லெமனு, அதை புளிஞ்சு விட்டுக்கோங்க. இதுவும் ஃப்ரெஷ்ஷான லெமன் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம வீட்டுல இந்த காஞ்சு போய் வேஸ்டான லெமன் இருக்கும்ல, நம்ம அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஹாஃப் லெமன் வந்துட்டு எப்பயோ வெட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சது, அது அப்படி இருந்துச்சு. அதுதான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதுல புழுங்க இந்த தோலையும் நான் அதிலே போட்டு விட்டுருவேன். இதை வந்து நல்லா கைட்டே வந்துட்டு இந்த புளியெல்லாம் நான் கரைச்சி விட்டுருவேன். இதுக்கப்புறமா இதுல வந்துட்டு கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு இல்லைன்னா தூள் உப்பு எதுனாலும் போட்டுக்கலாம். உங்ககிட்ட எது இருக்கோ நீங்க அதை போட்டுக்கோங்க. என்கிட்ட தூள் உப்பு இருந்துச்சு, நான் அதனால அதை சேர்த்துக்கிட்டேன். அது கொஞ்சமா போட்டுட்டு இது எல்லாத்தையுமே லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு மட்டும் கரைஞ்சிருச்சான்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த தண்ணியில வந்துட்டு நீங்க அந்த பித்தளை பாத்திரம், வெங்கல பாத்திரம் எல்லாத்தையுமே இதுல போட்டுருங்க. இந்த தண்ணியில வந்து அந்த பாத்திரம் ஃபுல்லாவுமே நல்லா மூழ்கிற அளவு போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் விளக்குறதுக்கு. ஃபுல்லா மூழ்கலன்னா அந்த மூழ்காத இடம் மட்டும் அழுக்கா இருக்கும், அந்த மூழ்கின இடம் நல்லா பளபளன்னு இருக்கும். ஸோ ஃபுல்லாவுமே கவர் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. இதுல நீங்க வெந்நி கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது இன்னுமே நல்லா ஒர்க் ஆகும். நான் ஆனா இன்னைக்கு பச்சை தண்ணி தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுலயே வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த பாத்திரத்தை ஊற விட்டுருங்க. ஆனா எனக்கு வந்துட்டு 5 நிமிஷம் விடுற அளவுக்கு பொறுமையே இல்லை. அடுத்தடுத்து நம்ம வேலையை பண்ணிட்டே போகணும், 5 நிமிஷம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு அந்நேரம் தான் நமக்கு தோணும். சோ நான் உடனே வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்லயே அந்த பாத்திரத்தை எடுத்துட்டேன். நான் இன்னும் தேய்க்கவே இல்லை. ஆனா அந்த பாத்திரத்தை எடுத்த உடனே அப்படியே நல்லா பளபளன்னு, நம்ம தேய்ச்சே கழுவ வேணாம், அந்த அளவு நல்லா கிளீனா பளபளன்னு சூப்பரா இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம நார்மலா சோப் லிக்யூட் போட்டு கழுவுனா மட்டும் போதும். அதுவுமே ரொம்ப அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி தேய்ன்னு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டா நம்ம பாத்திரம் வளர்க்கறதுக்கு எவ்வளவு தேய்ப்போமோ அவ்வளவு தேய்ச்சாலே போதும். இது வந்து சின்ன பாத்திரம் அப்படிங்கிறதுனால நம்ம பக்கெட் மாதிரி ஒரு இதுல தண்ணி வச்சு போட்டுருந்தோம். இதே வந்துட்டு உங்களுக்கு பெரிய பானை, கொப்பரை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பிளேட்ல நீங்க வந்து புளியும் உப்பு வச்சுக்கோங்க. அது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு தேய்ச்சிங்கனாலே நல்லா போயிடும். இனிமேல் இந்த புளி வந்துட்டு கரைச்சிட்டு எக்ஸ்ட்ரா மீதி வச்சிருப்போம் இல்லையா, அந்த கரைச்ச புளிய வந்துட்டு நீங்க தூர போடாதீங்க. ஏதாவது ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி எதுலையாவது போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லெமன் எல்லாம் காஞ்சிருச்சுனாலும் தூர போடாதீங்க. இதெல்லாம் வச்சு நம்ம பாத்திரத்தை பளபளன்னு ஆக்கிடலாம். இப்ப நான் வந்துட்டு அந்த சோப் போட்டு கழுவிட்டேன். கழுவுனதுக்கு அப்புறம் அந்த பாத்திரம் எவ்வளவு சூப்பரா அப்படி புதுசு மாதிரியே இருக்கு பாத்தீங்களா. எனக்கு வந்து இந்த பித்தாளை பாத்திரம் விளக்குறதுக்கான அந்த பவுடர் எல்லாம் வச்சிருப்பாங்களா, அந்த பவுடர் யூஸ் பண்றது பிடிக்காது. எனக்கு வந்து அலர்ஜி மாதிரி ஆகும். அதனால நான் வந்து அந்த பவுடர் யூஸ் பண்ணவே மாட்டேன். அதுக்கு பதிலாக இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணேன். என்ன மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ண தேவையில்லை, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை உங்களுக்கு ஒர்க் ஆச்சான்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஒர்க் ஆகும்.
பித்தளை பாத்திரத்தை கழுவுன உடனே முடிஞ்ச அளவு ஒரு துணியை வச்சு தொடச்சிருவேன். இல்லைன்னா அந்த டிராப்லெட்ஸ் தண்ணி இருந்தது ஃபுல்லா அப்படி தடமாவே இருக்கும், அது பார்க்க நல்லா இருக்காது. அடுத்த வாட்டி நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த டிராப்லெட்ஸோட அந்த மார்க் வந்து இருந்துட்டே இருக்கும். அதனால மேக்சிமம் நான் வந்துட்டு துணி வச்சு தொடச்ச உடனே எடுத்துருவேன். ஈரம் எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா திருநீர் வச்சு இந்த பாத்திரத்தை எல்லாம் தொடச்சாலுமே இந்த பாத்திரம் நல்லா மினுமினுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் அது ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். உண்மையாவே அது நல்லா ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு நல்ல பாத்திரம் பளபளன்னு இருக்கணும் பித்தாளை பாத்திரம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைட்டா திருநீர் வச்சு தொடச்சு பாருங்க. பாத்திரத்தை நல்லா கழுவி எடுத்து தொடச்சு வச்ச உடனே கையோட சந்தன குங்குமமும் வச்சுட்டேன். ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு மாதிரி ரஷ்ஷா தான் இருக்கும். காலையில நல்லா சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு காலையில நம்ம இதோ ஒரு வேலையா எக்ஸ்ட்ரா வந்துட்டு தலையில தூக்கி வச்சுக்க வேண்டாம்னு நைட்டே இதையும் முடிச்சு வச்சிடணும்னு சந்தன குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து இந்த பாத்திரத்துக்கெல்லாம் சந்தன குங்குமம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணும்போது ஒரு மனசுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும்ல, அப்படி எனக்கு இந்த வேலை செய்யும் போது ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அது ஏன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த பாத்திரம் விளக்குறதுக்குலாம் நான் ரொம்ப விருப்பப்பட மாட்டேன். அந்த விளக்குன பாத்திரத்துக்கு இந்த மாதிரி டெக்கரேட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் சந்தனம், மஞ்சள் இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து பேஸ்டா வச்சிருக்கேன். அதை வந்துட்டு ஒரு பட்ஸ்ல தொட்டு தொட்டு குட்டி குட்டியா தான் வைப்பேன். எனக்கு பெருசா வச்சாலும் பிடிக்காது. அப்படி குட்டி குட்டியா பட்ஸ் வச்சு வைப்பேன். கையில வச்சா கூட வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பட்ஸ் வச்சு வச்சிட்டு இருப்பேன். அஃப்கோர்ஸ் அது நிறைய டைம் வந்து கன்சியூம் பண்ணும். ஆனாலும் நமக்கு ஒரு விஷயம் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு எவ்வளவு நாளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். இது எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு வீடெல்லாம் டெக்கரேட் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பான விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஒரு பாட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே பொறுமையா ஒண்ணா வச்சு முடிச்சுட்டேன். எனக்கு வந்து அப்படி பார்க்கும்போது எல்லாமே ஈவனா இருக்கணும், அந்த மாதிரி நான் ஒரு மைண்ட் செட்ல தான் வைக்கவே ஆரம்பிப்பேன். பார்க்கவும் ஒரு மாதிரி நீட்டா அழகா இருக்கும் அப்படிங்கறதுனால மறுநாள் காலையில எனக்கு வந்துட்டு ஒரு 4 மணிக்கே டே வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு யூஸ்வலா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு முதல்ல பால் தான் சூட் பண்ணி வச்சேன். சாமிக்கு பால் காய்ச்சறது தான் நான் வந்துட்டு என்னுடைய டே ஸ்டார்ட் பண்ணும்போது நான் செய்யற வேலையா நான் இப்போ ஒரு ரொட்டீனா கொண்டு வந்துட்டு இருக்கேன். நைட்டே எல்லா வேலையும் ஓரளவு முடிச்சதுனால காலையில கொஞ்சம் ஃப்ரீயா நிறைய டைம் இருந்துச்சு. சரி இன்னைக்கு ஏதாவது சாமிக்கு செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்த பொரிக்கடலை மாவு தான் செஞ்சேன். ஆக்சுவலா இதை உருண்டையா பிடிப்பாங்க. உருண்டையா பிடிக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இல்ல, அந்த ஸ்கில்லும் என்கிட்ட இல்ல. அதனால நான் மாவா வச்சேன். இன்னைக்கான சிம்பிளான நெய்வேத்தியம் ஒரு கிளாஸ்ல பால், அதுல நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் பொரிக்கடலை மாவு, அது கூடவே கொஞ்சமா கற்கண்டு எப்போதும் வைக்கிறது. நான் இன்னைக்கு டைமண்ட் கற்கண்டு வச்சிருக்கேன். இந்த பித்தளை பாத்திரத்தெல்லாம் அப்படி கழுவி பொட்டு வச்சு புதுசா நம்ம சாமி கும்பிடும் போது அப்படி அதுவே வந்து எனக்கு ஒரு சூப்பரான ஃபீல் கொடுத்துச்சு. எப்போதும் போல இன்னைக்கு அந்த மஞ்சள் சம்மந்தி வச்சுதான் சாமி கும்பிட்டேன். இந்த பூ வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 to 13 டேஸ் கிட்ட ஆயிட்டு, ஆனாலுமே இது ஒண்ணுமே ஆகல, நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. வெறுமன கவர்ல மட்டும் கட்டி ஃப்ரிட்ஜ்ல வைக்காம அந்த கவர் ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா ரொம்ப நாள் வரும். அது மட்டும் இல்லாம மத்த பொருள்ல எல்லாம் இந்த பூவோட ஸ்மெல் வந்து இருக்காது. இன்னைக்கு வந்து நான் நெய்யில தான் தீபம் போட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த நார்மலா நம்ம மார்க்கெட்ல இருக்கிற அந்த எண்ணெயில போடுறதை விட நெய்யில போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஃபிளேவரு அந்த அரோமானாலன்னு நினைக்கிறேன். அது தனியா ஒரு பாசிட்டிவ்னஸ் கொடுக்குது. கொஞ்சமா அந்த பாட்டில்ல இருந்துச்சு, அதை ஃபுல்லா வலிச்சு வலிச்சு எடுத்து எல்லா விளக்கையும் ஃபுல்லா நெப்பி இன்னைக்கு நெய்யில வந்து போட்டே ஆகணும்னு போட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து அந்த பிரம்ம முகூர்த்த டைம்குள்ளேயே நான் கரெக்டா போட்டுட்டேன். கரெக்டான பிரம்ம முகூர்த்த டைம் எதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க கூகுள்லயே சர்ச் பண்ணி பாருங்க. டுடேஸ் பிரம்ம முகூர்த்த டைம் அட் அப்படின்னு உங்களுடைய லொகேஷன் கோயம்புத்தூர், மதுரை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க லொகேஷனுக்கான கரெக்டான பிரம்ம முகூர்த்த டைம் வந்துட்டு அதுலயே மென்ஷன் பண்ணிடுவாங்க, ஸ்டார்டிங் டைம்ல இருந்து எப்போ முடியுதுங்கிற வரைக்கும். ஏன்னா முக்காவாசி பேத்துக்கு இந்த டைம் வந்து பெரிய கன்ஃபியூஷன் தான். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்துட்டு நம்ம நேற்று ஆட்டி வச்சோம்ல மாவு, அதுதான் வந்துட்டு தோசை சுட போறோம். நான் வந்து மிக்சியில தான் ஆட்டுவேன், அதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவா விட்டு தான் ஆட்டுவேன். அதனால நான் தோசை தான் சுடுவேன், இட்லி சுடவே மாட்டேன். ஏன்னா இட்லிக்குன்னா மாவு கொஞ்சம் வந்துட்டு திக்கா இருக்கணும். ஆனா நான் மாவு ஆட்டும் போதே நிறைய தண்ணி விட்டு தான் ஆட்டுவேன். ஏன்னா என்கிட்ட இருக்க மிக்சி குவாலிட்டி அப்படி. அது வந்து ரொம்பவுமே லோ குவாலிட்டி மிக்சி தான். ஒரு 1200 நான் அமேசான்ல வாங்கினேன். நார்மலா அரைக்கிறதுக்கு எல்லாமே அது ஒரு ஓகேவான மிக்சி, ஆனா மாவு ஆட்டுறதுக்கு அது கண்டிப்பா ஓகே கிடையாது.
பட் எனக்கு வந்துட்டு அது போதும், நம்ம 2 பேர்த்துக்கு மாவாட்டுறதுக்கு எதுக்கு கிரைண்டர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வச்சே ஓட்டிட்டு இருக்கேன். அதனால நான் இட்லியே சுட மாட்டேன். இன்னொரு விஷயம், இட்லி சுட்டா நிறைய பாத்திரம் எல்லாம் கழுவ வேண்டியது இருக்கும். தோசைன்னா ஒரு தோசைக்கல் மட்டும்தான் அப்படின்றதுனால நான் மேக்சிமம் தோசை தான் சுடுவேன். அது மட்டும் இல்லாம எனக்கு தோசை பிடிக்கவும் செய்யும். இன்னைக்கு தோசைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சின்ன வெங்காய சாம்பார் தான் செஞ்சேன். சின்ன வெங்காய சாம்பார் தோசைக்கு சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம என்கிட்ட காய் இல்ல. நான் வந்துட்டு இன்னும் ஒரு நாள் தான் கோயம்புத்தூர்ல இருப்பேன். அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி போயிடுவேன். இப்ப நான் காய் வாங்கி போட்டாலுமே அது நான் வேஸ்ட் தான் பண்ணுவேன். சோ எதுக்கு தேவையில்லாம இருக்கிறத வச்சே காலி பண்ணி முடிச்சிட்டு ஃபுல்லாத்தையும் கிளீன் பண்ணி போட்டு போயிருவோம் அப்படிங்கிறதுனால இருக்கிறது தான் செஞ்சேன். சின்ன வெங்காயம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால சின்ன வெங்காய சாம்பார் வச்சாச்சு. எனக்கு வந்து தோசை தான் டிஃபன் ஐட்டம்ஸ்லயே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலயும் இப்ப இந்த கம்பு தோசை வந்து எனக்கு என்னுடைய ஃபேவரட் ஐட்டம். நான் இப்ப நார்மல் மாவு வந்து அரைக்கிறதே இல்லை. மாவு அரைச்சாலே வந்துட்டு கம்பு மாவு தான் அரைச்சு வச்சுக்குவேன். நார்மல் தோசையை விட இந்த தோசையோட டேஸ்டும் நல்லா இருக்கும், அதோட வாசனையும் சூப்பரா இருக்கும். ஒன்னும் பெருசா நம்ம இதுக்குன்னு தனியா எஃபோர்ட் எல்லாம் போட போறது கிடையாது. அந்த மாவு மாதிரி இந்த மாவையே அரைச்சு வச்சுட்டு சுட்டு எடுத்துடணும், அவ்வளவுதான். நீங்க இதை சுட்டு கொடுத்தாலும் யாருக்கும் பெருசா வித்தியாசமும் தெரியாது. அந்த தோசை மாதிரிதான் இருக்கும். நான் இன்னைக்கு எண்ணெய் எதுவுமே சேர்க்காம தோசை சுட்டு காலைக்கு 2 தோசையும் சின்ன வெங்காய சாம்பாரும் வச்சு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். மதியத்துக்குலாம் எதுவுமே பண்ணல. ஏன்னா நான் முதல் நாளே உள்ள டாஸ்க் எல்லாமே கொஞ்சம் பெண்டிங் வச்சுட்டு தான் வந்தேன். அந்த வேலை எதுவுமே முடியல அப்படிங்கிறதுனால அதை போய் முடிச்சாலே போதும்பா அப்படின்னு தான் இருந்துச்சு. லஞ்ச் வந்து ஆஃபீஸ்லயே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கதான் சாப்பிட்டேன். எனக்கு வந்து பெரும்பாலும் லஞ்ச் வந்து என்னோட ஆஃபீஸ்ல சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இங்க நல்லாவே இருக்காது. சரி ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். ஆனா அதுவும் நல்லாவே இல்லை. எக் ரைஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஈவன் அதை விட கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு ஈவினிங்கா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இந்த விளாக் இவ்வளவுதான். இன்னும் இந்த மாதிரி நிறைய நிறைய விளாக்ஸ் நம்ம சேனல்ல வர இருக்கு. அதை எதையுமே நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது கேட்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. பாய்.